வியூவர்ஸ், உணவு நலம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். எங்களுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிடுங்க. எல்லா நலனும் தரும் கீரைகள். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில எல்லா நலனும் தரும் கீரைகள் பற்றி பார்க்கலாம். நிச்சயமா இது உங்களுக்கு புதுசாவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். தமிழர்களின் உணவில் இன்றியமையாத தாவர உணவு கீரைகள். பச்சை பசேல் என்றிருக்கும் பல கீரை வகைகள் தமிழகத்தில் எங்கும் கிடைக்கின்றன. காய்கறிகளை பொதுவாக இலை, பூ, காய், தண்டு, கிழங்கு என்று 5 வகையாக பிரிக்கலாம். இவற்றில் எளிதாகவும் விரைவாகவும் ஜீரணமாவது கீரைகள் தான். தமிழகத்தில் மட்டுமல்ல, நமது தேசம் முழுவதுமே கீரைகள் விரும்பி உண்ணப்படுகின்றன. கீரைகளில் கால்சியம், இரும்பு, பீட்டா கெரோட்டின், விட்டமின் சி, ரிபோஃப்ளோவின், விட்டமின் B12, ஃபோலிக் அமிலம் இவை நிறைய உள்ளன. கீரைகளில் பச்சையம் நிறைந்திருக்கிறது. லெசித்தின், கெரோட்டினாய்ட், ஆல்கலாய்ட் முதலியவைகள் மற்றும் அக்சாலிக் அமிலம், சிட்ரிக் அமிலம், மாலிக் அமிலம் முதலிய கரிம அமிலங்களும் உள்ளன. கொழுப்பும் கார்போஹைட்ரேட்டும் குறைவு. தாது பொருட்களும் விட்டமின்களும் அதிகம். எனவே வருமுன் காக்கும் உணவாக கீரைகளை சொல்லலாம். மலிவாகவும் எளிதாகவும் கிடைக்கும் கீரைகளில் உடல் வளர்ச்சிக்கும் ஆரோக்கியத்திற்கும் தேவையான அத்தனை சத்துக்களும் உள்ளன. எனவே தினமும் 50 to 100 கிராமாவது கீரை வகைகளை உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும். குழந்தைகளுக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கும் கீரை கொடுப்பது அவசியம். ஆயுர்வேதத்தின் படி நாம உண்ணும் உணவில் ஒரு பகுதி உடல் வளர்ச்சிக்கு உதவுகிறது, ஒரு பகுதி ஜீரண சக்திக்கு உதவுகிறது, இன்னொரு பகுதி சத்தாக மாறி உடலை போஷிக்கிறது, மீதி உள்ள பகுதி மலமாக வெளியேறுகிறது. இந்த 4 செயல்பாடுகளுக்கும் காய்கறிகள் உதவுகின்றன. கீரைகள் குறிப்பாக ஜீரண சக்திக்கு, மலத்தை வெளியேற்றுதல் என்ற 2 பணிகளை செய்ய பயன்படுகின்றன. இதர 2 செயல்பாடுகளுக்கு கீரைகள் அவ்வளவு பயன்படுவதில்லை. எனவே காய்கறிகளையோ கீரைகளையோ தனி உணவாக உண்பதை ஆயுர்வேதம் தவிர்க்க சொல்கிறது. ஆனால் நவீன ஆராய்ச்சிகளின்படி கீரைகளை தனியாக உண்பதால் பல நன்மைகள் கிடைக்கும். 15 நாட்களாவது கீரையை காலை உணவாக தனி உணவாக உண்பது நல்லது. கீரைகளை இரவில் சாப்பிடக்கூடாது என்கிறது ஆயுர்வேதம். இரவில் ஜீரண சக்தி குறைந்திருக்கும். தூக்கத்தாலும் இரவின் குளிர்ச்சியாலும் ஜீரண சக்தி மந்தமாகிவிடும். இரவில் கீரை சாப்பிட்டால் கீரை பூச்சிகள் உண்டாகலாம். மலப்போக்கு, வயிற்று உப்புசம், வயிற்று இரைச்சல் முதலியன ஏற்படலாம். ஒவ்வொரு வகை கீரையிலும் ஒவ்வொரு வகை சக்திகள் உண்டு. எனவே தினசரி கீரைகள் உண்பது முடியாவிட்டால் அடிக்கடியாவது விதவிதமான கீரைகளை உணவில் சேர்க்க வேண்டும். கீரைகளை வாங்கும் முன் கவனிக்க வேண்டியவை: வாங்கும் கீரை புதிதாக பசுமையாக இருக்க வேண்டும். மஞ்சள் நிற கீரைகளை தவிர்க்கவும். இலைகள் வாடி வதங்கி இருக்கக்கூடாது. ஓட்டைகள் உள்ள கீரைகள் தவிர்க்கவும். இவை கிருமி தாக்குதலால் பாதிக்கப்பட்டவை. எல்லா பருவங்களிலும் சாப்பிடக்கூடிய கீரைகள்: பொன்னாங்கண்ணி கீரை, கொத்தமல்லி கீரை, புதினா, முருங்கைக்கீரை, மணத்தக்காளி கீரை, கரிசலாங்கண்ணி கீரை, கருவேப்பிலை. கீரைகளை தவிர்க்க வேண்டிய காரணங்கள்: இரவில் கீரைகளை உண்ணக்கூடாது. தலைக்கு குளித்த நாட்களில் சோகை உள்ளவர்களும், ஆஸ்துமா, சைனஸ் போன்ற கப நோய்கள் உள்ளவர்களும் கீரையை தவிர்க்க வேண்டும். கீரை ஓர் சாத்விக உணவு. மாமிச உணவுகள், மீன் உணவுகளுடன் கீரையை சேர்த்து உண்ணக்கூடாது. மலச்சிக்கல், வயிற்று கோளாறுகள் ஏற்படும். கீரைகளை சமைக்கும் முறை: சமைக்கும் முன் கீரை இலைகளை ஆய்ந்து சுத்தமான குளிர்ந்த நீரில் நன்கு அலச வேண்டும். வேக வைக்க குறைந்த அளவு தண்ணீரை பயன்படுத்தவும். சமையல் சோடாவை சேர்க்கக்கூடாது. மாறாக சிறிதளவு புளி தண்ணீர் தெளிக்கலாம். உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புறோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.